மீனகுட்டி. ஹாய் மாமா வந்தாச்சு. மீனம்மா. மீனகுட்டி பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆயிட்டியா? ஏன் மாமா இவ்வளவு லேட்டு? நான் கடலுக்கு மீன் பிடிக்க போனாலும் என் நினைப்பெல்லாம் உன் மேலதான். எங்க பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுமோன்னு முழுசா மீன் பிடிக்காம பாதியிலே ஓடியாந்துட்டேன். அப்படின்னா நான் இன்னைக்கு நிறைய மீனை காப்பாத்திட்டேன். அப்புறம் என்ன? முத்தழகு சாப்பிட்டு போப்பா. ஐயோ சாப்பிட உட்கார்ந்தா பஸ் போயிடும், பஸ் போனா படிப்பு போயிடும், படிப்பு போனா இந்த அம்மா எப்ப டாக்டர் ஆகுறது? என்னக்கா? கட்டின புருஷனோட நினைப்பெல்லாம் சாராய கடையில தான். கூட பிறந்தவனோட நினைப்பெல்லாம் அவரு பெத்த புள்ள மேலதான். ஆண்டவன் இப்படி ஒரு தம்பி எனக்கு கொடுக்கலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அக்கா அந்த ஆளை பத்தி நீதான் நினைக்கிறிய தவிர அவர் உன்னை பத்தி நினைக்கிறதே இல்லையே. எப்படி தம்பி நினைக்காம இருக்க முடியும்? இன்னைக்கு எங்க கல்யாண நாளாச்சே. அந்த ஆளு என்னை விட்டு பிரிஞ்சு போய் இன்னையோட 3 வருஷம் ஆகுது. என்னடி கல்யாண நாள்? உன்னை கல்யாணம் பண்ண அன்னில இருந்து தர்தனம் பிடிச்சு போயிடுச்சு. கையில துட்டு இல்ல, வருமானம் இல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கேட்கணும்? முத்தழகு தான் தினம் கடலுக்கு போறால, அவங்க கூட போய் மீன் பிடிச்சு சம்பாதிக்க வேண்டியதானே. மீனா? ஐயோ மீன்காரம். இந்த மீன்களை பிடிக்கிறது, பண்ணைகளை மேய்க்கிறது, செருப்புகளை தைக்கிறது, இதெல்லாம் முத்தழகு கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சலதான் நீயும் நானும் நம்ம குழந்தை இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 10 வயசுல கடல்ல இறங்க ஆரம்பிச்ச என் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால என்ன சம்பந்தா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தையும் சேர்த்து சமக்கிறான். ஐயா ஒரு நல்ல நாள் விசேஷம் பண்டிகைன்னு இன்ன வரைக்கும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருப்பியா நீ எனக்கு? இங்க பாரியா என் தம்பி உனக்கு சேர்த்து துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. இதையும் கட்டிக்கிட்டு போய் வெக்க மேல தண்ணி அடிப்போம். நான் பார்க்காத புது போடே. புது துணி எப்படி நெருப்புல போட்டு நீ உடுப்பையா? அக்கா தம்பி மாமா அடிக்கிறாங்க. நான் இனிமே இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அக்கா கூட அந்த வீட்டுல நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க இல்லாம இருக்க கூடாது. பிலிம் காட்டுறியா? பிலிம் அடிச்சிரு. என்ன சமாதானம்? சின்ன பிளட் இந்த வீட்டுல ஒண்ணு இவன் இருக்கணும், போற வழியில தினம் குடிச்சிட்டு வந்து இப்படி பொண்டாட்டி போட்டு அடிக்கிற புருஷனோட வாழறதை விட அப்படி ஒரு புருஷனுக்கு இல்லாம இருக்கிறது. அங்கே இரு. என்ன அடிச்சவனே உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கலாம்டா. பாத்து இதுக்கு அக்கா தம்பி சேர்ந்து என்ன அடி அடிச்சாங்கடா. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ மூக்க ரத்த வளவுக்கு அடிச்சுட்டாங்களா. உன் தம்பி இந்த வீட்டுல வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். மாமா பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆகுது, வாங்க போலாம். நீ போயிட்டு வாப்பா. வாமா. வைதேகி, நான் எவ்வளவு கேட்டும் நீ யாருன்னு சொல்ல மறுத்துட்டியே. உன்னை கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு போட்டோ கூட இல்லையே. ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூ. முத்தழகு, உனக்கு நான் இருக்கும்போது ஊர் பேர் தெரியாதவளை ஏன் தேடுற? முத்தழகு, வைதேகி, அவ கிடைக்கலன்னு அவன் தவிக்கிறான், அவன் கிடைக்கலன்னு நீ தவிக்கிற, நீ கிடைக்கலன்னு நான் தவிக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ தா. நீ ஜீப்ல உட்காருமா.
இன்னையோட எல்லா கணக்கையும் முடிச்சிடுறேன். அவன் போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி போங்க. சரியான நேரத்துல நீங்க இவரை காப்பாத்தி கொண்டாந்து சேர்த்திருக்கீங்க. இல்லன்னா இவர் உடம்புல போயிருக்கிற ரத்தத்துக்கு இவர் பழிச்சிருக்கவே முடியாது. அண்ணே, நம்ம குப்பத்து ஜனங்கதான் உனக்கு ரத்தத்தை கொடுத்து காப்பாத்தினாங்க. எங்களுக்கு கூலி கொடுத்த முதலாளிக்கு நாங்க ரத்தம் கொடுத்த பெருசு இல்லம்மா. இவ்வளவு நாள் நீங்க பிடிச்ச மீனெல்லாம் நான் வெளிநாட்டுக்கு வித்து லாபத்தை நான் மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தேன். இனிமேல் உங்களுக்கும் பங்குண்டு. முதலாளி, நீங்க நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் தங்கச்சிய நம்ம முத்தழகு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, அவ முத்தழகு மேல எவ்வளவு ஆசை வச்சுக்கார எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். இது மட்டும் நடந்துச்சுன்னா உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என் தம்பி மனசுல உங்க தங்கச்சி இல்லைங்க. மன்னிச்சிருங்க. ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, என்னம்மா? என்ன ரத்தம் அது எடுத்து விழுந்து கிடக்காருமா? ஐயோ, என்னங்க 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 ஐயோ, என்னங்க என்னங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படியே தான் ஆகும் தெரிஞ்சுட்டேன். குடிக்காதீங்க குடிக்காதீங்க எப்படியா சொன்னேன். புருஷன் பொண்டாட்டி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சாலும் புருஷன் எங்க செத்தாலும் பொண்டாட்டி வெள்ளை புடவை கட்டி தாகணும். இந்த ஒருவன் நீங்களோ நானோ இல்ல எந்த சட்டத்தாலையும் பிரிக்க முடியாதுங்க. உங்களுக்கு முன்னால நான் சுமங்கலியா சாகணும்னு தான் நினைச்சேன். இப்பவாவது பொண்டாட்டி பத்தி புரிஞ்சுக்குங்க. ராஜலட்சுமி, என்ன மன்னிச்சிரு. சத்தியமா இனிமே நான் சாராயத்தை தொட மாட்டேன். உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். உங்களை பாக்கிறதுக்கு டிஐஜி வந்திருக்காரு. டிஐஜியா? என்ன வேணும்? உங்க பொண்ணை நீங்க சித்திரவதை பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவ என் பொண்ணு. என்ன வேணா பண்ணுவேன். அடிப்பேன், உதப்பேன், கொலைய பண்ணுவேன். சாரி சார், உங்க பொண்ணே நினைச்சாலும் அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்க முடியாது. அப்படியே அவங்க தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சா அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது அடிப்பேன், உதப்பேன், கொலை பண்ணுவேன்னு சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க யாரா இருந்தாலும் கவலை இல்ல, உள்ள தள்ளிடுவேன். என் பொண்ணை சித்திரவதை பண்றேன்னு யார் சொன்னது? அவங்கள 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்.
ஜாகிரதை. ம். என் பொண்ணு இனிமே தொடக்கூடாது. தொட்டா உள்ள போயிடுவீங்க. ஓ, குடும்பமே அவளுக்கு சப்போர்ட்டா? நான் நினைச்சதை யாராலையும் மாத்த முடியாது.